தமிழ் நடிகையோட அம்மா காலமா இருக்கதாக தகவல் வெளியாக இருக்குது. யார் அவங்க? அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னும், அப்பா நீங்க இறந்து 3 நாள் ஆயிருச்சுண்டு ரொம்பவே உருக்கமா இந்திராஜா அவங்க இன்ஸ்டாகிராம்ல ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. வாங்க என்னாச்சுன்னு முழுமையா இப்ப இந்த வீடியோல பார்க்கலாம். நடிகர் எம்.ஆர். ராதா அவர்களுடைய மனைவியும், நடிகை ராதிகா நிரோஷா அவருடைய அம்மாவுமான கீதா ராதா அவங்க இப்ப காலமா இருக்காங்க. 1970ஆம் ஆண்டு முதல் தமிழ் சினிமாவில் பிரபலமான நடிகையாக வலம் வருவதுதான் நடிகை ராதிகா. இவங்க இப்போ சின்னத்திரையில் பல சீரியலில் நடிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. நடிகை ராதிகாவுடைய அம்மா கீதா ராதாவுக்கு இப்போ 86 வயதாகுது. அவங்க தாங்க இப்போ காலமாக இருக்காங்க. இது குறித்து ராதிகா அவங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கடா, மறைந்த நடிகர் எம்.ஆர். ராதா அவர்களின் மனைவியும் எனது தாயார் கீதா ராதா அவர்கள் 21/9/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:30 மணிக்கு உடல்நலக்குறைவு மற்றும் வயது மூப்பு காரணமாக காலமாயிட்டாங்க அப்படிங்கிறத வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அவரது உடல் இறுதி மரியாதை செலுத்துவதற்காக N3 பின்னி ரோடு மனசரவா அபார்ட்மெண்ட் போயஸ் கார்டன் சென்னை 86 உள்ள இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்குது. அவரது இறுதி சடங்கு இன்று மாலை 4:30 மணிக்கு மேல் பெசன் நகர் மின் மயானத்தில் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு ராதிகா அவங்க பதிவிட்டிருக்காங்க. இந்த பதவியை பார்த்த ரசிகர்களும் பிரபலங்கள் பலருக்கும் நடிகை ராதிகாவுக்கும் நிரோஷாவுக்கும் ஆறுதலையும் கீதாரி ராதா அவங்களுக்கு ஆழ்ந்தரைகளையும் தெரிவிச்சு வராங்க. எங்களுடைய சிறப்பாக ஆழ்ந்தரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஒரு பக்கம் இருக்க, அப்பா நீங்கள் இல்லாமல் 3 நாள் ஆயிடுச்சு, இது எனக்கு ரொம்பவே வேதனையாக இருக்குன்னு சொல்லிட்டு தன்னுடைய அப்பா மறைவு குறித்து இந்திராஜா அவர்களை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ரொம்பவே உருக்கமாக ஒரு பதிவுன்னு பதிவிட்டிருக்காங்க. அந்த பதிவில் இந்திராஜா அவர்கள், அப்பா நீங்கள் இல்லாமல் 3 நாள் கடந்துருச்சு, எங்களை நிறைய சிரிக்க வச்சது நீங்கள் தான், இப்போ நிறைய அழ வைக்கிறது நீங்கள் தான். இந்த 3 நாள் எனக்கு உலகமே தெரியலை, நீங்கள் இல்லாமல் நம்ம குடும்பத்தை எப்படி கொண்டு போக போகிறேன்னு தெரியலை. ஆனால் நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரியே கண்டிப்பாக நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன்ப்பா. தம்பி இந்த 3 நாள் உங்களை ரொம்ப தேடுறேன்ப்பா. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் அண்ணன்களோட மேலே சந்தோஷமாக தான் இருப்பீங்க. நீங்கள் சொல்லிக் கொடுத்த மாதிரி விமர்சனங்களுக்கு பயப்பட மாட்டேன்ப்பா. கண்டிப்பாக உங்களோட பொண்ணுங்கிற பேரை காப்பாற்றுவேன். உங்களை பெருமைப்பட வைப்பேன். லவ் யூ, மிஸ் யூ அப்பா. உங்களுக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ இது. எல்லாருமே இந்த ஃபோட்டோ பார்த்துட்டு அப்படியே அப்பா மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் எப்போவுமே உங்களை மாதிரியே தான் இருப்பேன் அப்பா என்று ரொம்பவே எமோஷ்னலாக இந்திராஜா அவங்க அந்த பதிவில் சொல்லியிருக்காங்க. இந்த பதிவை பார்த்த ரசிகர்களும் பிரபலங்களுக்கும் இந்திராஜா அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வர்றாங்க. ரோபோ சங்கர் அவர்கள் தான் ஒரு குடும்பத்துக்கு எல்லாமா இருந்துக்கிட்டு இருந்தார். அவரே ஒரு இன்டர்வியூவில் நான் இல்லைண்டா, என்னுடைய குடும்பமே இல்லைன்னு சொல்லியிருந்தார். திடீரென அவர் காலமானது அவருடைய குடும்பத்தாருக்கு நீங்க முடியாத சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பலரும் சமூக பக்கங்களில் இந்திராஜா அவங்களுக்கு கவலைப்படாத, இதுலேருந்து மீன் வந்துடும் அப்படின்ட்டு பலரும் ஆறுதலை தெரிவிச்சுட்டு வராங்க. எங்களுடைய சிறப்பாக இந்திராஜா அவர்களுக்கு ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் கவனிங்க. இதுபோன்று இன்னும் நிறைய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெடாபிள் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.